அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம டெட் பேப்பர் 2க்காக டெஸ்ட் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இயல் 1லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதோடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா இயல் 2. ஸோ அதிலிருந்து டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 40 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 40 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், படித்தான், ஆடுகின்றால், பார்த்தது போன்ற சொற்கள் எதை குறிக்கின்றன? படித்தான், ஆடுகின்றால், பார்த்தது போன்ற சொற்கள் எதை குறிக்கின்றன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வினைச்சொல். ஆப்ஷன் சி வினைச்சொல். அடுத்து இரண்டாவது கொஷின், ஒன்றின் செயலை குறிக்கும் சொல் என்ன எனப்படும்? ஒன்றின் செயலை குறிக்கும் சொல் என்ன எனப்படும்? ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வினைச்சொல். ஆப்ஷன் பி வினைச்சொல். மூன்றாவது கொஷின், வினைமுற்றின் வகைகள் எத்தனை? வினைமுற்றின் வகைகள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 2. ஆப்ஷன் பி 2. அடுத்து நான்காவது கொஷின், வினைமுற்று என்பதன் முக்கிய தன்மை என்ன? வினைமுற்று என்பதன் முக்கிய தன்மை என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி செயல் முழுமையாக விளங்கும். செயல் முழுமையாக விளங்கும். அடுத்து கொஷின் நம்பர் 5, தெரிநிலை வினைமுற்றில் அடங்கும் கூறுகள் எத்தனை? தெரிநிலை வினைமுற்றில் அடங்கும் கூறுகள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 6. ஆப்ஷன் டி 6. அடுத்து கொஷின் நம்பர் 6, கீழ்கண்டவற்றில் தெரிநிலை வினைமுற்றின் கூறு அல்லாதது எது? கீழ்கண்டவற்றில் தெரிநிலை வினைமுற்றின் கூறு அல்லாதது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நிறம். ஆப்ஷன் டி நிறம். அப்போது தெரிநிலை வினைமுற்றின் கூறுகளாக வர்றது எது அப்படின்னு பார்த்தாக்க செய்பவர், கருவி, நிலம், இது மூணுமே வரும். எது வராது அப்படின்னா நிறம் தான் வராது. ஆப்ஷன் டி. அடுத்து கொஷின் நம்பர் 7, குறிப்பு வினைமுற்று எதை வெளிப்படுத்தும்? குறிப்பு வினைமுற்று எதை வெளிப்படுத்தும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி செய்பவரை மட்டும் தெளிவாக காட்டும். செய்பவரை மட்டும் தெளிவாக காட்டும். அடுத்து கொஷின் நம்பர் 8, குறிப்பு வினைமுற்று எந்தவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொள்கிறது? குறிப்பு வினைமுற்று எந்தவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொள்கிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இவற்றில் ஒன்றை அடிப்படையாக கொள்வது தான் குறிப்பு வினைமுற்று. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். அடுத்து கொஷின் நம்பர் 9, ஏவல் வினைமுற்று என்றால் என்ன? ஏவல் வினைமுற்று என்றால் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கட்டளை அல்லது வேண்டுகோள் கூறுவது. கட்டளை அல்லது வேண்டுகோள் கூறுவது. அடுத்து கொஷின் நம்பர் 10, வியங்கோள் வினைமுற்று எதை வெளிப்படுத்துகிறது? வியங்கோள் வினைமுற்று எதை வெளிப்படுத்துகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வாழ்த்து, வேண்டுதல் போன்றவை. ஆப்ஷன் சி வாழ்த்து, வேண்டுதல் போன்றவை. அடுத்து கொஷின் நம்பர் 11, வியங்கோள் வினைமுற்று எத்தனை திணைகளை குறிக்கும்? வியங்கோள் வினைமுற்று எத்தனை திணைகளை குறிக்கும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 2. ஆப்ஷன் பி 2. அடுத்து கொஷின் நம்பர் 12, வியங்கோள் வினைமுற்று எத்தனை பால்களை குறிக்கும்? வியங்கோள் வினைமுற்று எத்தனை பால்களை குறிக்கும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 5. ஆப்ஷன் சி 5.
வியங்கோல் வினைமுற்று. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. வியங்கோல் வினைமுற்று எத்தனை இடங்களை குறிக்கும்? வியங்கோல் வினைமுற்று எத்தனை இடங்களை குறிக்கும்? இதற்கான சரியான விடை 3. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் எவை? வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கா இய இயர் அல். ஆப்ஷன் பி கா இய இயர் அல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜூலை 28. ஆப்ஷன் பி ஜூலை 28. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. உலக ஈரநில நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக ஈரநில நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பிப்ரவரி 2. ஆப்ஷன் பி பிப்ரவரி 2. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. உலக ஓசோன் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக ஓசோன் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி செப்டம்பர் 16. ஆப்ஷன் சி செப்டம்பர் 16. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. உலக இயற்கை நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக இயற்கை நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அக்டோபர் 3. ஆப்ஷன் ஏ அக்டோபர் 3. அடுத்த கொஸ்டின் நம்பர் 19. உலக வனவிலங்கு நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக வனவிலங்கு நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அக்டோபர் 6. ஆப்ஷன் ஏ அக்டோபர் 6. அடுத்த கொஸ்டின் நம்பர் 20. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 20. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அக்டோபர் 5. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அக்டோபர் 5. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. பொருள் அடிப்படையில் தொடர்கள் எத்தனை வகைப்படும்? பொருள் அடிப்படையில் தொடர்கள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 4. ஆப்ஷன் சி 4. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் எது? ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் எது? ஆப்ஷன் சி செய்தி தொடர். ஆப்ஷன் சி செய்தி தொடர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது எந்த வகை தொடர்? கொஸ்டின் நம்பர் 23. கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது எந்த வகை தொடர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி செய்தி தொடர். ஆப்ஷன் பி செய்தி தொடர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. ஒருவரிடம் ஒன்றை வினவுவதற்காக அமைவது எந்த தொடர்? ஒருவரிடம் ஒன்றை வினவுவதற்காக அமைவது எந்த தொடர்? சரியான விடை ஆப்ஷன் சி வினா தொடர். ஆப்ஷன் சி வினா தொடர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என்பது எந்த தொடர்? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என்பது எந்த தொடர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வினா தொடர். ஆப்ஷன் பி வினா தொடர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 26. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல் போன்ற பொருள்களில் வரும் தொடர் எது? ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல் போன்ற பொருள்களில் வரும் தொடர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி விளைவு தொடர். ஆப்ஷன் சி விளைவு தொடர்.
அடுத்து கொஷின் நம்பர் 27. உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு போன்றவற்றை உணர்த்தும் தொடர் எது? உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு போன்றவற்றை உணர்த்தும் தொடர் எது? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி உணர்ச்சி தொடர். ஆப்ஷன் டி உணர்ச்சி தொடர். அடுத்து கொஷின் நம்பர் 28. பிளைன் என்பதற்கான தமிழ் சொல் எது? பிளைன் என்பதற்கான தமிழ் சொல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சமவெளி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சமவெளி. அடுத்து கொஷின் நம்பர் 29. டிக்கெட் என்பதற்கான தமிழ் சொல் எது? டிக்கெட் என்பதற்கான தமிழ் சொல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புதர். ஆப்ஷன் ஏ புதர். கொஷின் நம்பர் 30. பட் என்பதற்கான தமிழ் சொல் எது? பட் என்பதற்கான தமிழ் சொல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மொட்டு. ஆப்ஷன் ஏ மொட்டு. அடுத்து கொஷின் நம்பர் 31. திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது? திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை. ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை. கொஷின் நம்பர் 32. திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் என கூறப்படுகிறது? திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் என கூறப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2000 ஆண்டுகள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2000 ஆண்டுகள். அடுத்து கொஷின் நம்பர் 33. திருக்குறள் எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? திருக்குறள் எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3. ஆப்ஷன் பி 3. அடுத்து கொஷின் நம்பர் 34. அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 4. ஆப்ஷன் சி 4. அடுத்து கொஷின் நம்பர் 35. பொருட்பால் எத்தனை இயல்களை கொண்டது? பொருட்பால் எத்தனை இயல்களை கொண்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3. ஆப்ஷன் பி 3. அடுத்து கொஷின் நம்பர் 36. உவசம் என்பதன் பொருள் என்ன? உவசம் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அடங்கி இருத்தல். ஆப்ஷன் சி அடங்கி இருத்தல். அடுத்து கொஷின் நம்பர் 37. திரியோக மருந்து என்பதன் பொருள் என்ன? திரியோக மருந்து என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 3 யோக மருந்து. ஆப்ஷன் சி 3 யோக மருந்து. அடுத்து கொஷின் நம்பர் 38. ஓர்தல் என்பதன் பொருள் என்ன? ஓர்தல் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நல்லறிவு. ஆப்ஷன் பி நல்லறிவு. அடுத்து கொஷின் நம்பர் 39. பிணி என்பதன் பொருள் என்ன? பிணி என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி துன்பம். ஆப்ஷன் சி துன்பம். அடுத்து கொஷின் நம்பர் 40. பேர்தற்கு என்பதன் பொருள் என்ன? பேர்தற்கு என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அகற்றுவதற்கு. ஆப்ஷன் பி அகற்றுவதற்கு. தேங்க்யூ டீச்சர்ஸ். இதில் இயல் 2ல் 40 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த இயலில் வந்து பண்ணாக்கா இன்னொரு 40 கொஷின் 3 இயல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அடுத்த வீடியோ அடுத்த 2 இல்லை 3 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.